தூங்குற நேரத்துல அழுதுட்டு இருக்க எப்படி? நான் என்னத்த சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேயா. என் புள்ள வீட்டை விட்டு போறானே, ஒத்த பிள்ளை பெத்தனே, என் புள்ள வீட்டை விட்டு போறானே. நம்ம புள்ள தனியா போறதுக்கு தூங்க போற நேரத்துல ஏன் இலவு கூட்டிட்டு இருக்க? என்ன இலவ கூட்டிட்டு இருக்கேனா? பார்த்தா நீ எப்படி தெரியுது உனக்கு? அப்பல நம்ம வீட்டை விட்டு போறேன்னு கொஞ்சம் கூட எனக்கு பாசம் கிடையாது. நீ ஒரு தகப்பனே கிடையாதியா? என்ன என் வருத்தம் இருக்கு? 10 மாசம் சுமந்து பெத்தவன் நானு, எனக்கு தானே தெரியும். உலகத்துல யாருமே குழந்தையே பெக்கல, இவன் மட்டும் தான் 10 மாசம் சுமந்து பெத்தாங்களாம். ஆய முடிட்டு படுத்துரு, ஏன்னா எனக்கு செம்ம கோவம் வருது. இல்ல வேலையை முடிச்சுட்டு வந்து படுக்கலாம்னு நினைச்சா இப்படி இலவு கூட்டிட்டு இருக்க நீ. யார்கிட்ட போய் என் வருத்தத்தை சொல்ல முடியும்? என்ற கட்ட புருஷன் வாங்கிட்டு தான் சொல்ல முடியும். யார்கிட்ட நான் அழுக முடியுமா? சொல்ல முடியுமா? என்னதான் பண்றது சொல்லியா? ஐயா இப்போதைக்கு தூங்க மாட்டா போல இருக்கு. நேரம் அழுதுகிட்டு நைட்டு வீட்டுல வந்துடக்கூடாது, கடையிலே படுத்து தூங்கிடணும். திருப்பி ஏன்டி அழுதுட்டு இருக்க? நம்ம புள்ள வேற வீட்டுக்கு போயிட்டானா வீட்டுல நான் மட்டும் தானே தனியா இருப்பேன். நீ பாட்டுக்கு கடையில போய் படுத்துக்கிறேங்கிற. நீ வீட்டு போயிடாதயா. அதான் பிரச்சனையா இருந்தாலும் என் கூடயே இரியா. போயிட்டானாலும் என் பக்கத்திலே படுத்துக்கோயா. கொஞ்சம் கூட இங்கேயும் இல்ல, வயசுல கூட நைட்டு உன் பக்கத்துல படுக்கிறீங்க. என்னையா பேசிட்டு இருக்க? நீ பேசுறது வேற, நான் பேசுறது வேற. கூட படுனா அது மாதிரி அர்த்தமா உனக்கு? ஏன் கூட படுனா ரூம்ல படுத்துக்கலாம்னு சொல்றேன். ஓஹோ அப்படியா? பொழுதனைக்கு கடையில இதே நினைப்புலதான் இருப்ப போல இருக்கு. எட்டி உதச்சுன்னு வச்சுக்கோ, தூர தள்ளி விழுந்துருவாமா. ஏன்டே இப்படி பண்ற? அழுகிறதா வெளியே போய் உட்காந்து அழுவு. நான் தூங்க போட எனக்கு தலையை வலிக்குது. வெளியே போக பயமா இருக்கு. பயமா இருக்கா? வயசுல என்னடி உனக்கு பயம்? என்னத்த சொல்ல, மாமியார் பேய் உருவத்துல வந்து வீட்டுல யாருக்கிட்டே சொல்ல கூடாதுன்னு சொல்லிருச்சே. இப்ப எப்படி நான் சொல்றது? சொல்லுடி. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, படுக்கலாம்ல இப்ப? நீ படு, ஆனா எனக்கு தூக்கம் வராதே. தூக்கம் வராதா? தூக்க மாத்திரை வச்சிருக்கீல, அதை போட்டு படுத்து தூங்கு. நல்லா கொரட்டை விட்டு விடியற வரைக்கும் தூங்குவ. சரி சரி படுக்கட்டுமா? ஆமா, என்ன அம்மாவாசைக்கு எங்க அம்மாக்கு படையெல்லாம் போட்டு சாப்பாடு போட்ட? என்ன புது பழக்கம்? அம்மா மேல அப்படியே பாசம் வந்துச்சு உனக்கு? ஏண்டி ஓண்டதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அம்மாவாசைக்கு எங்க அம்மா போட்டோ முன்னாடி படையல் போட்டுருந்தியே, அதான் என்ன இதுன்னு கேக்குறேன். புதுசா மாமியார் மேல பாசம் வந்துருச்சா? எது கேட்டாலும் அழுதுட்டு இருக்க இப்படி? என்னை பத்தி ஏதாவது என் மாமன் கிட்ட சொன்ன உன்னை வெளுத்து போடுவியாமா. சரித. என்னடி சரிதங்கற? ஒண்ணு இல்ல. நம்ம ஆயிடுச்சு உனக்கு. ஏதோ பைத்தியம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். கோயில் பூசாரிட்ட சொல்லி உனக்கு மந்திரிக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். இல்லன்னா இப்படியே தான் அழிவ. மந்திரிக்கணுமா? எப்பா சாமி பாரு, எது கேட்டாலும் அழுதுட்டே நினைச்சுக்கோவே, முறையில தட்டி போடுவியாமா. யோசிக்காம கண்ணை மூடி தூங்கு. வீட்டை விட்டு வெளியே போற நினைச்சுக்கிட்டு எதுவும் கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காத. இவ்வளவு வருஷத்துக்கு உன் மாமன் கூடவே வருவான். சொல்லு பாப்பா. மாமன் மேல பாசம் வச்சு இப்பதான் இது பண்ணிட்டு இருக்கா. கண்ணை மூடி தூங்குடி, என்னையாவது நிம்மதியா தூங்க விடு. என்னையாது இந்த ஆள் படுத்த உடனே தூங்கிட்டாரு, அதுங்காட்டி கொட்டை விட்டு தூங்குறாரு. எனக்கு மட்டும் படுத்த உடனே தூக்க வர மாட்டேங்குதே. இவர் சொன்ன மாதிரி எனக்கு பேய் தான் பிடிச்சிக்கிச்சோ இல்ல என் மாமியார் பேய் பிடிச்சிக்கிச்சோ எனக்கு? யார பாத்து பேய்ங்கற? ஏய் அத்தை, கொன்னு போடுவியாமா. பேயா? நீ பேய், உங்க அப்பன் பேய், உங்க ஆத்தா பேய், உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் பேய்டி. என்னைய பார்த்து மாமியார் பேய்ங்கற? என் மாமியார் தானே, அப்படித்தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆமாடி, நான் அப்படிதான் சொன்னேன். என்னைய பார்த்து ஏன்டி பேய்ங்கற? அப்புறம் நீங்க யாருத்த? பேயா தானே மறு உருவெடுத்து வந்திருக்கீங்க. பேய் கிடையாதுடி, உட சாமிடி. என்னத்த சொல்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமியா கீமியா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்க மாமன் காதுக்குலாம் கேட்கல? பேசுறது என் மகன் காதுக்குலாம் கேட்காது, உனக்கு மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி என் மகன்களுக்குலாம் நான் தெரிய மாட்டேன், எனக்கு மட்டும்தான் தெரியுவேன். இப்ப நீ பயத்தை கிளப்பி விடுறீங்க. நான் எதை நினைச்சு கலங்குறது? அவனை நினைச்சு நான் கலங்குறதா இல்ல உங்களை நினைச்சு நான் பயப்படுறதா? ஆமா பயப்படுறேன், பயப்படுறது. உயிரோட இருக்கும் போதே நீ பார்த்து பயப்பட மாட்டேன், நான் செத்ததுக்கு அப்புறம் பயப்படலாம். உன் கதையை அளக்குற மாமியார் நான் நிக்கிறேன், மருமகாரி நீ நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்க. இது கூட மரியாதை தெரியல உனக்கு. ரெண்டு சின்னடி மொத. அத்தை, காலையில இருந்து ஃபுல்லா வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குது. நாங்க மட்டும் என்னவா? நின்னடி மொத. என்னடி காது கேட்கல உனக்கு? அத்தை, என்ன என் மவனை தூங்க விட மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போய் தூங்கு போ. வெளியே போயா? வெளியே போய் நான் எங்க தூங்குறது? ரோட்ல போய் பாரு, போடி. என்னத்தை இப்பெல்லாம் பேசுறீங்க? போடிங்கறல. போறேன். நீங்க எங்க போறீங்க? நான் என் வீட்டுக்கு போறேன். பேய் வீட்டுக்கா? அழைச்சுட வேண்டி. திரும்ப இதே சொல்லிக்கிட்டே. ஐயோ எதுவுமே சொல்ல மாட்டேன். வெளியே போய் படுத்துக்கிறேன். ஆத்தா வரேன் நானு. யாரை பார்த்து பேய்ங்கற? போடி போடி. மவன் நல்லா நிம்மதியா தூங்கட்டும். கண்ணு ராசா, நிம்மதியா நல்லா தூங்கு. உன் பொண்டாட்டியை வெளியே அனுப்பிட்டேன், எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. என்ன பிள்ளைங்களாம் தூங்க வச்சிட்டியா? தூங்கிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? நீ போய் தூங்கு. உங்ககிட்ட 2 விஷயம் பேசணும். தனி வீட்டுக்கு போறோம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னத்த கேள்வி கேட்கற? என்னமோ அது இல்ல, நம்ம தண்ணி வீட்டுக்கு போனாலும் ஏய் வந்து உங்க அம்மா தொல்லை பண்ண மாட்டாங்களே. மணி 10 மணி ஆகுது. டைம்ல இது கேக்குற கேள்வியாது? பால் காய்ச்சல வேலை 1 வாரத்துல இருக்கு. பாலை காய்ச்சிட்டு ஒவ்வொரு ஜாமானா எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள நீ இந்த விஷயத்தை கேக்குறியே. நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? 10 நாளா உங்க அண்ணன் அவ பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கான். ஆமா.
இன்னும் கல்யாண பத்திரிக்கை வீட்டுக்கே வரல அங்கிட்ட எங்க அம்மா குறை சொல்ல வந்துட்டா போனாலும் எங்க அம்மா தொந்தரவு பண்ணுவாங்களா என்ன ஏதுன்ட்டு தங்கச்சி வீட்டுக்காரே நான் ஒருத்தர் இருக்கேன் இன்னமும் உங்க அண்ணனுக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க தெரியல என்ன குடும்பமோ தெரியல உங்க குடும்பம். அதெல்லாம் எங்க அண்ணன் கரெக்டா வச்சிடும். நீங்க எந்த குறையும் சொல்ல வேண்டாம். அண்ணனுக்கு எப்படி நடந்துக்கணும் எப்ப பத்திரிக்கை வந்து கரெக்டா தெரியும். கொண்டு அண்ணனை பத்தி பேசி என் கோவத்தை கலப்பாதீங்க. நைட்டு நேரம் பார்க்க மாட்டேன். கண்டபடி திட்டி போடுவேன் ஆமா உங்களை. ஆமா உன் குடும்பத்தை பத்தி சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு கோவம் வந்துருமே உனக்கு. ஓடி நானும் போய் தூங்க தான் போறேன். உங்ககிட்ட பேசி நான் ஏன் தூக்கத்தை கழிச்சுக்கணும். போய் நல்லா தூங்க போறேன். அதான் போன்னு சொன்னேன். பேச்ச கூட கேட்க விருப்பம் இல்ல உங்களுக்கு. உங்க தனியா வீட்டுக்கு போறல அங்க வாங்க உங்களை வச்சு செய்யறேன் நானு. வச்சு சேரலாம் ஓடி மத தனியாவே போனாலும் எங்க அம்மா எது சொல்லுதோ அதான் நானும் கேட்பேன். சொல்றதெல்லாம் ஒண்ணும் கேட்க முடியாது. வந்துட்டா என்கிட்ட வியாக்கணம் பத்தி பேச எனக்கே தூக்கவா வருது. உங்க ஒரு அலைவ தொடர்ந்து பேசிக்கிட்டு காபி போன்னு கத்திட்டே இருந்தீங்களே நாங்க குடிங்க. அப்ப எனக்கு உனக்கெல்லாம் கிடையாது. இல்ல காத்தாலே காப்பி குடிக்கல எனக்கு பாப்பா கொடுக்க மாட்டேங்கிற. ஆமாங்க அப்படிதான். என்னம்மா காலை எந்திரிச்சோன்னே காப்பியை குடிச்சுதானே மறு வேலை பாப்பேன் நானு. போய் எடுத்துட்டு வாப்போ காலேஜ் கிளம்பணும்ல. உங்களுக்கு 2 பேருக்கும் காத்தால காலேஜுக்கு போறேன்னு சாப்பாடு கட்டி கொடுத்தா சாப்பிடவே இல்லைங்க. டிஃபன்ல சாப்பாடு அப்படியே வந்திருக்கு. அப்படி என்னது சாப்பிடாங்க 2 பேரும்? அடடா போச்சு மாறிக்கிட்டோமா. என்னடி பண்ணீங்க? ஏன் சாப்பிடல? நீ சாப்பாடு செஞ்சு வைத்தது பிள்ளைங்களுக்கு பிடிக்காம இருக்கும். கரெக்டா சொன்னீங்கப்பா. ஒத்தத்தான் வாங்குவ பாரு. ஒத்தத்தான் வாங்குவடி. வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த பந்தங்களுக்கு எல்லாம் கல்யாண பத்திரிக்கையை வச்சுட்டு அதுக்காக காத்தால இருந்து சீக்கிரம் சமைச்சு கொடுக்குறேல. என்னதான் சொல்லணும். 2 பேரும் நல்லா வளர்த்துட்டீங்களே மாடு மாதிரி. சமைக்க விட்டுருக்கணும். அவன் பிள்ளைங்க தூங்கிட்டு போதே காலேஜ்ல படிக்குதுங்க அதை அலைய விடக்கூடாதுன்னு நானே சமைக்கிறேன்ல. அப்பா நல்லா என்ன குறை சொல்றீல என்னைய சொல்லணும். என்ன இவ்வளவு பேச்சு? நல்லா சிரிச்சா போதுமே பொலப்படன்னு பேசிட்டு இருப்பிய நீ. மெச்சிக்கோங்க உங்க பிள்ளைங்கள. கொடுக்குற செல்லம் தான் 2 ஓவரா ஆடிட்டு இருக்கு. என்னம்மா எங்க உங்க அக்கா எங்க? ஆளக்கானாவல 10 நாள் தானே இங்க இருக்க போகுது. அக்கா இப்படி திட்டுற? பிள்ளைங்கள திட்டாதடி. திட்டாம கொஞ்சம் வாங்கலாக்கும். போட்டு சாப்பிடாம வந்துட்டாங்க. அவ்வளவு சாப்பாடு எடுத்து நான் குப்பையில தான் கொட்டினேன். சொல்லியிருந்தாங்கன்னா நானாவது சாப்பிட்டுருப்பேன். இதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாம் வீணா போயிருச்சு. உனக்கு சிரிப்பா இருக்கும். ஒவ்வொரு சாப்பாடும் வீணாக்கும் போது தான் தெரியும் அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. காத்தால செஞ்சு கொடுக்கறத வீணாக்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடல அதுக்கேமா இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஏன் சாப்பிடலன்னு கேக்குறேன். நானும் அக்காவும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அதான் காத்தாலே சொல்லி நான் சமைச்சிட்டு இருக்க மாட்டேல. சரி விடுமா. அப்பா அக்காவே வந்துட்டா. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்னம்மா நீயும் சாப்பிடல நேத்து? சாப்பாடு எப்பவுமே வீணாக்க மாட்டேன். எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிட்டுருவ. பாப்பா சொன்ன மாதிரி கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டோமா? சுதா நாளைக்கு பிள்ளைங்க ஆசையா கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டு தப்பா போச்சு உனக்கு. அதான் அப்பா சொல்லிட்டாரம்மா. இப்ப ஏமா என்னை பார்த்து முறைக்கிற? அப்படி தலை விரிக்கலாம். காலங்காத்தால முடி விரிச்சு போட்டு வந்திருக்க. மாமியார் வீட்டுல இப்படியே இருந்தா உன்னையதான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நல்ல டைப் நல்லா தான் பேசுறாங்க. நல்லா தான் பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாமியார் மருமகளை பார்த்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி பண்றா அப்படி பண்றான்ட்டு. அதான் சொல்றேன். இங்க பாரு அடி சாப்பாடு சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப புள்ள முடிய விரிச்சு போட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம வீட்டுல தானே உட்காந்துருக்கு. இதுக்காக காலையில எந்திரிச்சோடனே தனி பின்னல் போட்டு உட்காந்துருக்கணுமா? ஓடி பிள்ளைங்களுக்கு காப்பி எடுத்துருவாப்போ. அதான் நானும் குடிப்பேன். இல்லன்னா எனக்கும் வேண்டாம். அவ்வளவுதானே. அப்பா சொல்லிட்டார்ல போய் எடுத்துட்டு வாப்போ. எடுத்துட்டு வாரேன். என்னம்மா சமைக்கிற இன்னைக்கு? ஒன்னும் சமைக்கல. ஏமா கேண்டீன்ல வாங்கி சாப்பிடுறீங்களா? இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானேமா. என்ன விருப்பப்பட்டு கேக்குதோ அதே சமைச்சு கொடு. ஒருத்தர் போதும் 2 பேரும் பேசுறதுக்கு. எனக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் எனக்கும் அதே செஞ்சிருமா. பிள்ளைங்க சொல்லிடுச்சுல போ காப்பி எடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு. காப்பி குடிச்சு கடை கிளம்புறேன். மணியாச்சு. எது கடை கிளம்புறீங்களா? பத்திரிக்கை வைக்கணுமே. முக்கியமான கஸ்டமர் வராங்க. 10,000 ரூபாய்க்கு ஜாமான் எடுக்க வராங்க. அதை விட்டுட்டு என்ன போச்சு. மதியானம் சாப்பிட்டு பத்திரிக்கை வைக்க போலாம். சரி ஜோதி சுவாதி. சொல்லுங்கப்பா. அம்மா உங்களுக்கு காப்பி கொடுக்காம சமைச்சு கொடுக்காம இருந்தா எனக்கு சொல்லுங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா வாரேன். போய் சமைக்கிறேன். கோவத்தை பாரு உங்க அம்மா காரிக்கு. சரிம்மா நானும் காப்பி குடிச்சு கிளம்புறேன் கடைக்கு. சரிப்பா. நல்ல வேலை நீ ஏதோ அப்பா அம்மா கிட்ட உளறிடுவேன்னு நினைச்சேன். அதை எப்படி நான் சொல்லுவேன்? அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவியே. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். சொல்லுவியே தான் கத்துக்கிட்டதுன்னு. சும்மா போக்கா. ஆமாண்டி. சரி வா போய் காப்பியை குடிச்சு கிளம்புவோம் காலேஜுக்கு. சரிடி. பண்ணிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சி இவ்வளவு நேரம்? போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? முத எந்திரிச்சு திட்டத்துல கிளம்பிடலாம். இல்லன்னா அவ்வளவுதான். ஆமாக்கா நம்ம வந்த நேரத்துல அப்பா அம்மாவும் பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. அப்படியாக்கா? நம்ம கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம் அவ்வளவுதான். வீட்லயே மாட்டிருப்போம். என்னடி இங்க இருக்கீங்கன்னு 2 பேர் நம்மளதான் திட்டிருப்பாங்க. ஏதோ மாட்டிக்காம விட்டோமே. வாய திறக்காம இருந்தாங்களே அது வரைக்கும். ஆமாண்டி அதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் பேச வேணாக்கா. அம்மா மேற்கொண்டு நம்மள கண்டுபிடிச்சு திட்ட போகுது. வா போவோம். வர என் வீட்டு மருமக சின்ன பிள்ளை பேசுறதே சரியில்லை. போதான் போக்கல எல்லாரும் கூட பழகுறாளா? யாரும் ஒவ்வொன்னும் சொல்லி கொடுக்குறாங்க அவளுக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் பேசுறாவ. வீட்டுல மட்டுமா என் வீட்லயும் அதேதான் நானும் சொல்றேன். மருமக நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்காங்க. பேச்சை கேட்டா நல்லா உருப்பிடுவாங்க. ஆனா அவங்க இஷ்டத்துல அவ பாட்டுக்கு இருக்காங்க. நம்மளாம் அப்படியா? கல்யாணம் ஆகி புதுசுல மாமியார் பேச்சு தட்டவே மாட்டோம். நீ போக மாட்டோம் வரமாட்டோம். என்ன சொல்றாங்க அதை ஒவ்வொன்றும் தலையாட்டிட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. நம்ம ஒண்ணுன்னு சொன்னா 2ன்னு சொல்லி கோத்துட்டு வீட்டுல சண்டையை மூட்டி விடுறாங்க. வாடி பரிமளா எங்கடி ஆலய கணவன? வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரேன். மருமக என்ன பண்றா? அவ என்னத்த வேலை செய்யற? ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. கேட்டாலும் பயப்படாதடி. நீ நல்லா ஸ்ட்ராங்காரு. மருமகாரி எது சொன்னாலும் நானும் 8 பேசுறது. ஆனா சும்மாலாம் இருக்கிறது இல்ல. அது மாதிரி நீ பழகிக்கோ. பாக்குறேன்.
என்னடி என் மருமக சின்ன பிள்ளை கூப்பிட மாதிரியே இருக்கு. இல்ல அப்படியாவது கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. இல்லடி அவ தான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீ அவ பக்கத்துலயே இருக்கீல, அவ பேசுறது உன்னை கூப்பிட மாதிரி தெரியும். நான் இப்பதான் சொன்னேன் மருமகளுக்கே பயப்பட மாட்டேன்னு. ஆனா அவ கூப்பிட்ட உடனேயே பயப்படுற. நானும் ஏன் பயப்படணும்? அப்படிலாம் கிடையாது. திரும்பவும் என்னை கூப்பிட மாதிரியே தோணுதுடி. எனக்கு மனசெல்லாம் மன பிராந்தி, அதனால தான் அப்படி தோணுது. இல்லடி எனக்கு அப்படிதாண்டி இருக்கு. மருமக பயத்துல உச்சா போயிட போல இருக்கே. ஏத்தே சொல்லு சின்ன பிள்ளை. எங்க இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது? ஏன் அவ எங்க கூட பேச வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சொல்லாம கொள்ளாம வந்துட்டாளா? அத்தாலே சாப்பிடாம வந்துட்டாங்க. எங்கடா ஆளக்கான தேடிட்டு வந்தேன். ஏத்தே சொல்லிட்டு வந்துக்கலாம்ல. அது இல்லம்மா, அதுக்கு இது யார் வீடு? இந்த மல்லிகாக்கா வீடாச்சே. ஆமாண்டி. இப்ப என்ன? இல்ல அத்தை அவங்க வீட்டோட யார் வீட்டுக்கு போய் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. யார் வீட்டுல செவுத்துல ஏறி உட்காரதுன்னாங்க. அவங்க மட்டும் மல்லிகாக்கா வீட்டுல உட்காந்துருக்காங்களே, மட்டும் நான் நியாயமானு கேட்க வரேன். யார் கூட பேசக்கூடாது பழக்கூடாதுங்கிறீங்க, நீங்க மட்டும் கூட்டணி போட்டு குழு மீட்டிங் வச்சிருக்கீங்க. இதுல என்னத்த நியாயம்? உங்களுக்கு யார் நல்லது கெட்டது சொல்லி தர மாட்டாங்களா? நல்லா சொல்லி கொடுப்பாங்களோ? அது இல்லம்மா. கேட்ட ஓ மரமும் நீ பயப்படுற குச்சி மாதிரி இருக்க. ஓங்கி அடிச்சு அந்த சைடு போய் விழுந்துருவா. என் ஃப்ரெண்ட் நீ மேட்ட வந்துட்டியா? என் மாமியார், அப்புறம் தான் உங்க ஃப்ரெண்டு. என்ன பிள்ளை செத்த நவுரு? என் மருமக வந்துட்டாலே தொட நடுங்கியா இருக்காளுங்க. அவளுங்க மருமக்கு பயந்துகிட்டு. என்னம்மா ராணி, எங்க இங்கிட்டு ஏதோ கோவிலுக்கு போறேன் நீங்க வந்து பார்த்தா இங்க உட்காந்துருக்கீங்க. அவன் மாமியாவது சொல்லிட்டு போச்சு. ஆனா என் மாமியாரு இன்னும் சொல்லாம அது பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. இந்த மாதிரி நான் பண்ணா சும்மா விட்டுருமாதே. அதான் நம்ம மேல கொஞ்சம் கூட இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. இன்னைக்கு நம்ம பேசினதுக்கு என்னென்ன பேசினாங்க இவங்களாம் சும்மா விடக்கூடாதுடி. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வா வீட்டுக்கு போயிடலாம் இப்பவே. ஆமா வீட்டுக்கு போயிடலாமா? சி என்னடி இப்படி இருக்கீங்க? அதான்டி வாடி நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அத்தை என் சொத்த. ஐயோ என் மருமக கூப்பிட மாதிரி தெரியுது. நம்மளும் மரியாதையா இருக்கலாம்னு பார்த்தா நீ இந்த பயந்து சாவுற. என் மருமக சத்த மாதிரி தான் தெரியுது. ஆத்தா என்னை சும்மா விட்டு வைக்க மாட்டாடி. அதுக்காக ஆய் சொல்லுமா. கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தா உருட்டி விடுவேன். சரசக்கா இதுக்கு மேல அங்க இருந்தா அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். மாமியாரே ஓடாதீங்க, இல்லங்க நேரா வீட்டுக்கு தான் போறேன். எங்கேயும் போல. வீட்டுக்கு போனாலும் போக கூடாது, இருங்க நானும் பின்னாடியே வரேன். ஏ கோய் நம்ம அப்புறம் மீட்டிங்க பாத்துக்கலாம். வரேன்க்கா. இப்போ ஒழுங்க மரியாதை நினைச்சு வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? வரேம்மா. எந்திரிச்சு வாங்க, ஏன்னா உங்க சோறு தண்ணி கிடையாதாம்மா. சரிம்மா நான் வரேன்டி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நானும் வரேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கம் போங்க. எங்கேயாவது போனீங்க கிணத்துல தள்ளி விட்டுறியாமா? சரி சரி. வேற வேலையே கிடையாது. இதுக்கு மருமகளை பத்தி குறை சொல்லி பேசுறது அவங்க வேலையே போச்சு. எல்லாரும் மருமகளுக்கு பயந்துட்டு ஓடிட்டாளுங்க. ஆனா நம்மள பார்க்க யாரும் வரலையே. அத்தை அவ குரல் மாதிரி தானே தெரியுது. கீரை ஆஞ்சு போட்டு வைங்க, எனக்கு சமையல்கல்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா நைஸா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த வரேம்மா. உங்க மரியாதை என் பின்னாடியே வாங்க வீட்டுக்கு. இல்ல கீரை ஆஞ்சன மாதிரி உங்களே ஆஞ்சு போடுவேமா. வரேம்மா. ரவிக்கு இல்லாம ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பீலா விடுது பீலா. நான் தான் யாருக்கும் பயப்படல நினைச்சா என்னை பயப்பட வச்சாங்களே இப்படி. ஆகா வாங்க வீட்டுக்கு. வந்துட்டேம்மா. ஆக மொத்தம் எவ்வளவு சேர்த்தி இல்ல. எல்லாம் அவங்க மருமகளுக்கு எல்லாம் பயந்துட்டு தான் இருக்காங்க. பயந்துட்டு வீட்டுல வந்து சோறு போடுவாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்களாம்ல.